மலையாள படங்கள்ல கண்டென்ட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. பொன்மன் பைசல் ஜோசப் எப்படி தான் வந்துட்டு இந்த கண்டென்ட்டை தேடி பிடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஒர்க்கை வந்து மலையாளத்தில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. சூட்சம தர்ஷினி பார்த்தோம். அப்போ வந்து பொன்மன் தேட்டரில் பார்க்க முடியல, ஓடிடியில் தான் பார்த்தேன். உண்மையிலே வந்து ஒரு ஃபேப்லஸான ஒரு ரைட்டிங்கு. அதே டைம் அதுவும் வந்து பைசல் ஜோசப் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் வந்து அவருடைய உடல் மொழிக்குன்னு ஒரு தனியாக ஒன்று பண்ணுறாப்புல. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் சொன்ன மாதிரி பந்தை மாப்பிள்ள வந்து சாமி கூட்டுருவேன், மிச்ச பந்தில் வந்து அவன் எடுத்துக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸை வந்து நம்ம வயலில் வந்து சாமி கூட்டுவானுங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய டைமை வந்து மனமாக்கில் எடுத்துக்கிடுவான்ற மாதிரி அடிச்சு அதுக்கடுத்துலாம் வந்து படம் போறதே தெரில. செம்ம சூப்பராகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபைனஸ்டான ஒரு ரைட்டிங் கொண்ட ஒரு படம் தான் அந்த பொன்மன் படம். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல பார்த்துருந்தா நிறைய வந்து இந்த டார்க் ஹியூமர்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா ஓடிடில பார்த்தனால அது வந்து படம் எங்கேஜிங்கா போனது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இந்த டார்க் ஹியூமர்லாம் சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது ஹியூமர்னு, ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ரிலேட்டபிள் ஆகாம கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு இந்த படத்துல இருந்த ஒரு பெரிய குறையா நான் பார்த்தேன். தியேட்டர்ல பார்த்திருந்தா அதுவும் வந்து நிவர்த்தியா இருக்கும். நன்றி, வணக்கம்.